மச்சான் எங்கள் வீட்டில் வேற டிஎன்பிஎஸ்சி எழுத சொல்லிட்டே இருக்காங்கடா. சரி நானும் எழுதலான்னு. டிஎன்பிஎஸ்சி எழுத போறியா? ஆமாம். டேய் மச்சான், 4-5 வருஷம் கஷ்டப்பட்டு அவன் படிச்சிட்டு இருக்கான்டா. அவங்களாலே பாஸ் ஆக முடியல. நீ இப்போ எழுதி உடனே பாஸ் ஆகிருக்க மச்சான். தேவையில்லாம லைஃப்பை தொலைச்சிடாதடா. நீ இன்டர்வியூ பண்ணிட்டுதான் சொல்லலாம். 5வது உனக்கு ரெடி எவ்வளோ போட்டி இருந்துச்சு. நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கலாம். டிஎன்பிஎஸ்சியில் அசால்ட் இருந்துச்சு. நீ எழுதலாம். அட வெக்கம் கட்டுவீங்களா? டேய் மாப்பிள்ள, ரொம்ப நாளாக இந்த ஸ்கூட்டி ஓட்டி கண்ட இடத்துல பெட்ரோல் இல்லாமல் நிற்கிறதுனால எங்கள் அப்பா வந்து GT 650 வாங்கி தரலான்னு இருக்காரு எனக்கு. GT 650யா? ஆமாண்டா. டேய் மச்சான், மெய்யாலும் உண்மையாக தான் சொல்கிறியா? ஹலோ. டேய் வாழ்க்கையில் முன்னேறி நினைக்கிறியா பின்னேறி நினைக்கிறியா? முன்னேறினா ஹீரோ ஹோண்டா வாங்கிக்க, நல்ல மைலேஜ் தரும். பின்னேறினா இந்த வண்டி GT 650 வாங்கிக்க. ஒரு மாதம் சம்பளமே அந்த பெட்ரோலுக்கு தான் போகும். பொறாம பிடிச்சாங்க. 4 தான் இருக்கு, 5 வாங்குறாங்க. மச்சான் யோசிச்சான், அவன் GT 650 சூப்பராக போச்சான். கெட்ட வேணா ஓட்டுறான். என் நண்பன் நீ ஓட்டினாங்களா? இப்போ வந்து சொல்ற எங்கள் அப்பா ஸ்ப்ளெண்டருக்கு அட்வான்ஸ்லாம் புக் பண்ணிட்டாங்கடா. பரவாயில்ல ஸ்ப்ளெண்டரில் சைலன்சர் கட்டி புடுப்புடுன்னு ஓட விட்டுருங்கடா.